ஊடோ அப்படின்ற ஒரு சடங்குன்றது பயங்கர ஃபேமஸாக பேசப்படுது. ஏன்னா இந்த பில்லி சூனியம், ரத்த காட்டேரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பயங்கர அகோரமாக இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு டைம் தான் இது. அப்படிப்பட்ட இந்த ஊடோ அப்படின்ற மதம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒய்டா அப்படின்ற ஒரு பிளேஸ், அங்கே தான் பார்த்திங்கன்னா இதனுடைய தலைநகரமாக பார்க்கப்படுது. அந்த சமயத்தில் தான் இது வளர்ந்துருக்கு. பல நாடுகளில் அடிமையாக இருந்தவங்க இந்த பகுதியில் தஞ்சம் புகுந்தாங்க. அப்படி தஞ்சம் புகுந்தவங்க உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் பார்த்திங்கன்னா இந்த ஊடோ அப்படின்ற ஒரு கல்ச்சர். இந்த ஊடோ கல்ச்சரை பொறுத்தவரைக்கும் நம்ம வெளிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ அகோரமான வழிபாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அதுக்கான விளக்கங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படி நான் பார்த்ததுல எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலே கடவுள்களை அவங்க வழிபடுறாங்க. அந்த கடவுள்கள் பார்த்தீங்கன்னா ஆவிகளாக இருக்கிறாங்க. அந்த ஆவிகளில் 232 ஆவிகளுக்கு அவங்க பேரே வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அவங்க பார்க்கக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்வோ ராடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஆவிகளை வர வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை கணிக்கிறதுக்காக கூப்பிடக்கூடிய ஆவிகளாக